மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். குமளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மன்ற தொடக்க விழா மற்றும் சந்திப்பு விழா நடந்தது. விழாவில் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு ரூபாய் 1,00,000 மதிப்புடைய ஸ்மார்ட் போர்டை அன்பளிப்பாக வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் குமளம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கடந்த 1990 மற்றும் 1991 கல்வியாண்டு பள்ளியில் முதல் முறையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய முன்னாள் மாணவர்கள் மன்ற தொடக்க விழா மற்றும் சந்திப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடந்தது. விழாவிற்கு முன்னாள் மாணவர் விசா ஏழுமலை தலைமை தாங்கினார். பள்ளி ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். மணிகண்டன் வரவேற்றார். வெங்கடேசன் நோக்க உரையாற்றினார். கடலூர் மாவட்ட பள்ளி கல்வி இயக்குனர் மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்கள் மன்ற பெயர் பலகையை திறந்து வைத்து பள்ளியின் வளர்ச்சிக்கு முன்னாள் மாணவர்கள் மன்றத்தின் சார்பில் அன்பளிப்பாக வழங்கிய ரூபாய் 1,00,000 மதிப்புடைய ஸ்மார்ட் போர்டை தொடுதிறன் பலகை பள்ளி நிர்வாகத்தினிடம் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் 33 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒன்று கூடிய முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்களுக்கு அர்ப்பணிப்போடு நடத்திய பாடம், கற்பித்த போதனைகள், ஒழுக்கம் ஆகியவற்றால்தான் இன்று குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வதாக தங்கள் பள்ளி பருவ பசுமையான நினைவுகளை மன நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை லதா, புலவர் தரும பாண்டுரங்கன், அனந்தராமன், பாண்டுரங்கன், கங்காதரன், சீனு களியவர்தனன், பக்ரி, அரவிந்த் லோசனன், பாலு, ஜோதி, வேலுமணி, புருஷோத்தம்மன், வேம்பு மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழா நிகழ்ச்சிகளை செந்தில்குமார் தொகுத்து வழங்கினார். முடிவில் வேணி நன்றி கூறினார். செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் விஜய். நன்றி.